ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃப்ரெண்ட் ஐடியிலையோ இல்லை வேற ஒருத்தர் ஐடியிலையோ ஒர்க் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற பற்றி தாங்க பேச போகிறோம். இதை பற்றி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ அடிக்கடி இந்த கேள்வி வரதுனால திரும்ப இதை பற்றி வீடியோ பண்ணுறோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் ஐடி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பேசலாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோட ஜொமேட்டோவில் பார்க்கலாம். ஜொமேட்டோவில் ஃப்ரெண்ட் ஐடி வச்சு ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜொமேட்டோவில் 100% ஒர்க் பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜொமேட்டோவில் கொஞ்சம் ஸ்விக்கியை விட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்க செல்ஃபி இதெல்லாம் அதிகமாக நோட் பண்ணி இவங்க கரெக்டாக லாகின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக சரியாக வச்சுருப்பாங்க. அதனால இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியை வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது காலையில் ஃபஸ்ட்டு செல்ஃபி கேட்கும். அந்த செல்ஃபியில் லாகின் பண்ணும்போது நீங்கள் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு இல்லாமல், அதாவது ஐடி யார் பேரில் வாங்கியிருக்கீங்களோ அவங்க இல்லாமல் வேறு ஒருத்தர் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும். லாகின் ஆகாது. இன்கேஸ் லாகின் ஆனாலுமே அவங்க அதை ஃபைன் பண்ணி உங்கள் ஐடியை லாக் அவுட் பண்ணிடுவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒருத்தவங்களோட ஐடியா யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களை இந்த வேலையிலேருந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஐடியும் பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஜொமேட்டோவில் இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி ஒர்க் பண்ண முடியாது. செல்ஃபி அப்போவே மாட்டிக்குவீங்க. அது ஒரு நாளையோ 2 நாளையோ மேக்ஸிமம் ஒரு 4 நாளுக்குள்ளேயே உங்களை ஃபைன் பண்ணி ஐடியை டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜொமேட்டோவில் கம்பல்சரி பண்ணவே முடியாது. இப்போ லாகின் பண்ணும்போது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டு கூடவே இருக்கணும். யாரோட ஐடி வச்சுருக்கீங்களோ அவர் கூடவே இருக்கணும். சரி, என் வீடும் அவன் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது, நான் காலையில் லாகின் பண்ணும்போது மட்டும் அவனை வச்சு லாகின் பண்ணிக்கிறேன், டிஷர்ட்டும் பேக்கு வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டிஷர்ட் எப்போல்லாம் செல்ஃபி கேட்கும், பேக் டிஷர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் சொன்னது தான் இதுலேயும் அப்ளிகபிள் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுக்கும்போதோ இல்லை ஃபஸ்ட் ஆர்டர்லையோ இல்லை செகண்ட் ஆர்டர்லையோ இல்லை ஃபைனல் ஆர்டர்லையோ ரேண்டமாக எப்போயாவது ஒரு தடவை காலையிலையோ மதியமோ எப்போயோ ஃபுட்டு எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ கேட்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை 24 மணி நேரம் கூட வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அவரே அதில் ஒர்க் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் செல்ஃபி கேட்கும்போது நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை போட்டிங்க அப்படின்னா ஐடி பிளாக் ஆயிரும். நீங்கள் பணம் கட்டி ஜாயின் பண்ணது வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த ஆர்டருக்கு வந்திருக்கோ அந்த கம்மியாக அது மட்டும் தான் அவரோட அக்கௌண்ட்டுக்கு ஏறும். ஸோ இந்த பெரிய ப்ராசஸ் ஐடி ஓப்பன் பண்ணி இந்த பேக் டிஷர்ட்லாம் வாங்கி இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ திரும்ப அவராக நினச்சா கூட அவரால் இந்த ஜாப்பில் கண்டினியூ பண்ண முடியாது. ஐடியை பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஜொமேட்டோவில் கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஒர்க் பண்ணவே முடியாது. அப்போ ஸ்விக்கியில் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விக்கிலேயே ஒர்க் பண்ண முடியாது. அதில் 2 விதமாக சிட்டியை பிரிக்கலாம். நல்லா டெவலப் ஆன சிட்டி, இப்போ நார்மலாக இப்போ தான் ஃபஸ்ட் டெவலப் ஆகிட்டு இருக்க சிட்டி, ஸ்விக்கி 1 இயருக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற சிட்டி, அப்படி 2ஆக பிரிக்கலாம். இப்போ நியூவாக புதுசாக வந்திருக்க சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஐடியை வச்சுட்டு செல்ஃபி போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை டிஷர்ட்டோட லோகோ மட்டும் ஃபோட்டோ போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ தான் ஸ்விக்கி உங்கள் சிட்டியில் வந்திருக்கு, ஒரு 1 இயருக்குள்ளே தான் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆள் தேவை அதிகமாக இருக்கும். அதனால் இதை கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட் ஐடியோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ் அண்ணனோட ஐடியோ வச்சு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இதுவே உங்கள் சிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்குது, 1 இயர் ஆயிடுச்சு, 2 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 1 இயருக்கு மேலே ஆகும்போது இவங்க சேஞ்சஸை கொண்டு வருவாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க இப்போ உங்கள் சிட்டியில் ஆள் தேவை இருக்குது, நிறைய ஆர்டர்ஸ் வருது, ஆள் பத்தலை அப்படிங்கிற வரைக்கும் உங்களை எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க, டச் பண்ண மாட்டாங்க. ஆள் தேவை இல்லை, ஆர்டர் ரொம்ப கம்மியாயிருச்சு, நிறைய பேர் ஆள்கள் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது தான் உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இப்படி ஃப்ரெண்ட் ஐடி வச்சுருக்கீங்களா, வேறு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து உங்கள் ஐடியை கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ ஜொமேட்டோவில் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்லேயே உங்களோட ஐடியை தூக்கிடுவாங்க. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிட்டியில் ஆள் தேவை இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக விடுவாங்க. ஆள் தேவையில்லை, நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க அப்படிங்கும்போது தான் உங்களை ஃபைன் பண்ணி உங்கள் ஐடியை தூக்குவாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ எதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே உங்களோட நேமில் ஐடி ப்ரூஃப் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் சேஃப். ஏன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டி இதுக்குள்ளே உள்ளே வர்றீங்க. இதில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க. திடீர்னு ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டு வேஸ்ட் ஆயிரும், ஒர்க் பண்ண உழைப்பு வேஸ்ட் ஆயிருங்க. ஸோ அதனால் உங்களோட நேமில் மட்டுமே ஐடி க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. ஐடி பிளாக் ஆகாமல் நம்ம இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நான் ஒர்க் பண்ணியே ஆகணும், என்னோடய ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவ் ஐடியோ ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் சஜஷனாக அது வேணாம். அப்படி ஒர்க் பண்ணுறதுனால உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுமே தவிர இதில் பெரிய லெவலில் அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணி நம்ம நிறைய அமௌண்ட் எடுக்க முடியாது. இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஜாயின் பண்ணணுன்னா என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுபடி இப்போ லைசன்ஸ் வேணும்னா
நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே தான் லைசன்ஸ் எடுக்க முடியும். வெயிட் பண்ணி லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தே ஜாயின் பண்ணுங்கள். இது வந்துட்டு அவ்வளோ ரொம்ப பணம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாப்லாம் கிடையாது. ஒரு நார்மலான காலேஜ் போகிறவங்களோ இல்லை வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரீ டைம் இருக்கவங்களோ இல்லை வேறு வேலை தேடிட்டு இருக்கவங்களோ அவங்க டெம்பரரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குங்க. ஸோ 18 வயசு கீழே இருக்கவங்க, 17 வயசு இருக்குது, என்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லை, என்கிட்ட வந்துட்டு பேன் கார்டு இல்லை அப்படிங்கிறவங்களாம் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணி இதில் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணணும், ஃப்ரெண்ட் ஐடி, அது ஐடி, இந்த ஐடி, ரிலேட்டிவ் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். அது வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் தேவையில்லாத விஷயம் தாங்க. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக உங்கள் நேமில் ஐடி எடுத்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இதில் வந்து ஒர்க் பண்ணி ஒரு மினிமலான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெலிவரி ஜாப் ரிலேட்டாக ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.